ஏய் யூனி, என்ன யூனி ஒரே ஆச்சரியமா இருக்கு. குட்டியால் புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கிறா. சொன்னா கூட படிக்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன அவளே எடுத்து படிச்சிட்டு இருக்கா? ஓஹோ, அதனால தான் வெளியில மழை பயங்கரமா பிச்சிட்டு பெய்யுதா? ஏய் சாரா, மீரா ஃபோன் பண்ணாங்க. ஏதோ குட்டியாளுக்கு செட்டிங்லாம் வாங்கிட்டு வராங்களாம். நீ படிச்சாதான் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தாண்டி அவ படிச்சிட்டு இருக்கிறா. ஓஹோ, மீராக்கா செட்டிங் வாங்கிட்டு தரேன்னு சொன்னாங்களா? அதனால தான் படிக்கிறாளா? படிக்கிற மாதிரியே ஆக்டிவ் கொடுக்குறா பறவை. ஏய் விடு சாரா, படிக்கிற புள்ளி நீ தான் கெடுக்கிற. அவ அழகா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டு இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கிறா. நீ அமைதியா இரு. ஏய் குட்டியால், உன்னை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன எதுவும் கமெண்ட் பண்ணாமல் நீ மட்டும் படிச்சிட்டு இருக்கிற? ஏய் குட்டியாளி, ரிவிஷன்லாம் முடிஞ்சிருச்சா? மீராக்கா வர டைம் ஆயிடுச்சு. ஏய் சாரா, ஏன்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? படிக்கும் போது நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். யூனியக்கா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஹோம்ஒர்க்கும் முடிச்சுட்டு ரிவிஷனுக்கும் படிச்சுட்டு இருக்கேன்ல. இல்லை யூனியக்கா, இவ இருக்கா பாரு, இவ படிக்கவும் மாட்டா, என்ன படிக்கிறவளையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா யூனியக்கா. சரி இடு குட்டியால, அவளை பற்றி தான் தெரியும்ல. அவள் சும்மா அவன்கிட்ட வம்பு அழுத்திட்டு இருப்பா. ஏய் மீராக்கா வராங்களாட்டக்கா, சத்தம் கேட்குது. ஹாய் சாரா, ஹாய் யூனி. ஏய் குட்டியாலே, எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஏய் குட்டியாலே, நீ கேட்டியில் செட்டிங்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இன்னொன்று உனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, நான் காட்டுறேன். ஏய் குட்டியால், ஒன்று புதுசு, இன்னொன்று நான் யூஸ் பண்ணது பழசு தான். பட் அதுவும் உனக்கு பிடிக்கும். ஏன்னா நீ அதெல்லாம் நீ பார்த்துருப்பியா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாது. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீராக்கா பரவாயில்லக்கா. ஃபஸ்ட்டு ஒன்று பில்டிங் பிளாக்ஸு. என்னது பில்டிங் பிளாக்ஸ்? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீராக்கா, நீங்க தான் கையா அக்கா அம்மா. ஏய் குட்டியாலு, போதும் போதும், விடு விடு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேட்டக்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து காட்டுறேன். பில்டிங் பிளாக்ஸு இதோ பாருங்கள். இந்த செட்டிங்கு அப்படியே இதில் ட்ரெயின் அப்படி இப்படி நிறைய செட் பண்ணிக்கலாம். இதில் இதோ பாருங்கள், பில்டிங் பிளாக்ஸ் எஜுகேஷ்னல்னு போட்டிருக்காங்க. இது நம்ம கற்றுக்கலான்னு போட்டிருக்காங்க. அதில் என்ன கற்றுக்க முடியும்? சரி ஓகே, பிரித்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, கொட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸே. கொட்டிட்டேன். வாவ், செம்மையாக இருக்குது. யூனி உளுந்துட்ட. தோப்பார் குட்டியாலே இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கிட்ஸ் டிஐஒய் எஜுகேஷ்னல் பிளாக்ஸ் தான். ஓகேவா, அதில் இதேமாதிரி நிறையா ரோபோட்டு ராலி இதேமாதிரி செட்டிங் இருக்கும். அதை செட் பண்ணிக்கோ. இதோ பாரு, 4 சக்கரம் வேறு கொடுத்துருக்காங்க. அதை நீ ட்ரெயின் மாதிரி ஜாயின் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இதோ பாரு, ட்ரெயின் ரோபோ அதேமாரி இருக்குது. பேக் சைட்லேயும் இருக்குது. இதோ பாரு, 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது. ஏபிசிடி இருக்குது. ஓகேவா, இந்த இது நிறையா இருக்குது. உனக்கு எது விருப்பமோ அதை பார்த்துக்கலாம். ஏ வாவ், எனக்கு பிளாக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுவாங்க. பட் இப்போ எனக்கு பிளாக்ஸ் கிடச்சிருக்கு. ஏய் வாவ், அதுவும் சக்கரம் வச்சு கிடச்சிருக்கு. சக்கரம் வச்சு கிடச்சது நான் பார்த்ததே இல்லை. ஓகே, இதுக்குள்ளே குதித்து நான் விளையாட போகிறேன். என்னை கண்டுபிடிங்க பார்ப்போம். என் பிளாக்ஸ்லாம் அள்ளி என் தலையில் நான் போட்டுக்கிறேன். ஐயோ செம்மையாக இருக்குது. நான் ஏஞ்சி வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம செட் பண்ணி பார்க்கலாமா ஒன்று ஒன்றா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்? சக்கரம் இருக்குது, அதை வச்சு பார்க்கலாமா? அதான் கேட்லாக் கொடுத்துருக்காங்களே, அதில் பார்க்கலாம். ரோபோட் அப்புறம் செஞ்சு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், ராலி இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயின் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நிறையா சக்கரம் வச்சு இருக்குது. ட்ரெயின் செஞ்சு பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் செஞ்சு பார்க்கலாம். எங்கே இருக்குது ட்ரெயின்? அதோ ஒன்று இருக்குது. அப்புறம் இன்னொன்று எங்கே இருக்குது? அதோ ஒன்று இருக்குது. ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஜாயின் ஆகுது. நான் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தேன். வாவ், இங்கே பாருங்க, 3 அடுக்கு ட்ரெயின் வச்சுட்டேன். நவுத்துனா செம்மையாக நவுறது. வாவ், சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க, அடுக்கடுக்கா அதில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க மீராக்கா. ஓகே, இதுவும் நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பராக இருக்குது. பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி பில்டிங் ட்ரெயினாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. ஐயோ, கொஞ்சம் ஓட்ட முடியல. நம்ம இதில் ஃபஸ்ட்டு உட்காந்து பார்ப்போமா? செம்மையாக இருக்குது. நான் ஜாலியாக படுத்துக்கிட்டேன். வாவ், மீராக்கா, யூனியக்கா, சாரா, இங்கே பாரு, எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஐயோ, என்னால் கொஞ்சம் ஓட்ட முடியலையே. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த பின்னாடி இருக்க பிளாக்ஸ்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு நம்ம சுற்றி ஒரு ரவுண்டு பார்க்கலாம். அப்போ தான் நல்லா ஓடுதான்னு நம்ம செக் பண்ண முடியும்.
ஓகே. இங்கே நான் நின்றுக்கிட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து நவுத்தி நவுத்தி விட்றேன். அப்போ தான் வந்து நம்ம ட்ரெயின் மாதிரி ஒரு ரவுண்டு அழகாக போகலாம். வாவ், செம்மையாக இருக்குது. ஓகே, இடமே இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஏய் ஜாலி, இப்போ நான் ட்ரெயினில் ஒரு ரவுண்டு போக போகிறேனே. ட்ரெயின் செம்மையாக போகுது. எல்லா பில்டிங் பிளாக்ஸுமே ட்ரெயின் மாதிரி இருக்காது. இது எனக்கு லக்கி கிடச்சிருக்கு. ட்ரெயின் மாதிரி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். அதுதான் இன்ஜின் மேலே வந்து போகும். ஓகே, நான் இதில் உட்காந்துக்கிட்டு போக போகிறேன். பார்க்குறீங்களா? இதில் உட்கார்றேன். ஐயோ, கால் மாட்ட மாட்டேங்குதே, என்ன பண்ணலாம்? ஓகே, குட்டியாக ஒன்று இதில் எடுத்து உட்காந்துக்கிட்டேன். பாருங்களேன், செம்ம ஜாலியாக இருக்குது. எனக்கு சிரிப்பாகவும் வருது. உட்காந்துட்டேன். ஐயோ, ஃபிட் ஆகல. ஃபிட் ஆகிடுச்சு. பாய், நான் ட்ரெயினில் போகிறேன். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாரா, செம்மையாக இருக்குது சாரா. ஜாலியாக இதுவே எனக்கு போதுமே. இதை வச்சுக்கிட்டே நான் ஜாலியாக விளையாடுவேன். வாவ், செம்ம அழகாக போகுது. ஹாய் யூனி அக்கா, சாரா அக்கா, பாய் பாய். நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன். வாவ், செம்மையாக போயிட்டுருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ ஒவ்வொரு பாக்ஸை எடுத்து வச்சு நம்ம பெரிய ஹைட்டாக ஆகலாமா? ஓகே, நான் செட் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா வச்சு. ஓகே, இந்த குளூட்டி பிளாக் ஒன்று ஒன்றா எடுத்து நான் ஃபிட் பண்ணலாம். கலராக இருக்குது. ஓகே, ஏதோ கலராக செட் பண்ணியாச்சு. இவ்வளோ ஹைட் போதுமா? ஓகே, இவ்வளோ ஹைட் போதும். நம்ம அதில் ஏறி உட்காந்துக்கலாம். சரி, ஓகே, இன்னொரு ஹைட்டும் வைக்கலாம். போடுங்க, செம்ம ஹைட் ஆகிட்டேன். கேமரா விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன தெரியுதா? ஓகே, நான் கேமராக்குள்ளே வந்துட்டேன். வா, எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன் பார்த்தீங்களா? செம்ம ஹைட் ஆகிட்டேன். கீழே பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. செம்ம ஹைட் ஆகிட்டேனே. வா, சூப்பர், ஜாலி ஜாலி ஜாலி. யூனி அக்கா, இங்கே கொஞ்சம் வந்து நில்லுங்க. உங்களோட ஹைட் ஆகிட்டானா நான் செக் பண்ணணும். வாங்க யூனி அக்கா. குட்டியால எதுக்கு என்ன கூப்பிட்ற? சரி, ஓகே, வந்து நிற்கிறேன். என்னோட நீ ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கிற. சரி, கொஞ்சம் பிளாக்ஸ் எடுத்து கீழே போட்டுரு. அப்புறம் வந்து நான் நிற்கிறேன். கரெக்டாக இருக்கிறான்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரு 3-4 பிளாக்ஸ் எடுத்து கீழே போடு. ஓகே, போதும். இப்போ வந்து நில்லு. ஓகே குட்டியால, கொஞ்சம் கேமரா கிட்ட வந்து நெல்ல. போதும். ஓகே, கரெக்டாக இருக்கு கேமரா கிட்ட. இப்போ நான் வந்து நிற்கிறேன். வாவ், கரெக்டாக இருக்கிற. பட் என்னோட ஒரு இன்ச்சு நீ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற. யூனி அக்கா, உங்களோட கொஞ்சம் நான் ஹைட்டாக தான் இருக்கிறேன். ஆமாம் குட்டியால, ஒரு இன்ச்சு நீ ஹைட்டாக தான் இருக்க. ஜாலி ஜாலி ஜாலி. நான் எல்லாத்த விட நல்லா ஹைட்டாக இருக்கிறேன். சாராக்கா, மீராக்கா, யூனி அக்கா விட நான் ஹைட்டாக வளர்ந்துட்டேன். ஓகே குட்டியாலே, சரி, வந்து பார்த்து கீழே இறங்கி வேறு விளையாட்டு விளையாடு. ஓகேவா? இல்லை பில்டிங்ஸ் கட்டிட்டு விளையாட, கீழே விழுந்துட போகிற. சரியா? ஓகே யூனி அக்கா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இறங்கிடுறேன் நான் கீழே. அப்பாடா, ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம். சரி, ஓகே, இந்த பிளாக்ஸ்லாம் அப்படியே வச்சு வீடு கட்டுற மாதிரி வைக்கலாமா? செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த சைடு வைக்கலாம். அப்புறம் வந்து ஒரு வழி மாதிரி ஏதோ ஃபார்ம் பண்ணலாமா? வாவ், செம்மையாக இருக்குது. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் வச்சு விளையாடலாம் மாட்டாக்க. ஓகே, செம்மையாக ஏதோ வீடு மாதிரி ஓரளவுக்கு கட்டியிருக்கேன். இப்போ நான் இதில் நடந்து வர போகிறேன். எல்லாத்தையும் இடிச்சிட்டு வர போகிறேன். டிஸ்கோலு. வாவ், செம்மையாக இருக்கு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதை வச்சுட்டு நான் ஜாலியாக விளையாடுவேன். குட்டியால, என்ன ஜாலியாக இருக்கேட்டாக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மீராக்கா. ஓகேக்கா, இன்னொன்று இருக்குது, அதை கொஞ்சம் காட்டுங்கக்கா. அதை நம்ம பார்க்கலாம். அது இதை விட ஜாலியாக இருக்குமா? எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். உனக்கு ஜாலியாக இருக்குமா தெரியல. காட்டுறேன் பாரு. அது நாங்கள் யூஸ் பண்ணி விளாண்டது தான். பரவாயில்ல மீராக்கா, காட்டுங்க. ஓகே குட்டியால் காட்டுறேன். முதல்ல இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிட்றேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறேன். டன்டடைன். அதில் வந்து டைஸு, காயின்னு அதெல்லாம் இருக்கும். இப்போ ஓகே, டைஸ் காயின் தான் இருக்குது. அதோட ஷீட்லாம் கிழிஞ்சு போச்சு. இதுதான் அந்த பாக்ஸு. பார், தெரியுதா? நிறைய டைஸ், அவ்வளோ டைஸ் வச்சுருக்குறோம். அவ்வளோ காயின்ஸ் இருக்குது. இதை வச்சு எல்லா ஸ்னேக் அண்ட் லேடர் விளாடுவோம். எல்லாமே பிஸ்னஸ் விளாடுவோம். எல்லாமே விளாடுவோம். அது எங்கேன்னு தெரியல, பட் காயின் தான் இருக்குது. இதை வச்சுட்டு நீயே விளையாடு. நான் திறந்து காட்டுறேன். செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அது.
1 2 3 ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ டைஸ் அண்ட் எவ்வளோ காயின்ஸு நான் கொட்டுறேன் பாருங்கள். வாவ் செம்மையாக இருக்குல்ல. குட்டியால் இதுதான் டைஸு. இதோ பாரு எடுத்து காட்டுறேன். இதோ பாரு இது ஒரு டைஸ், இது ஒரு டைஸு, இது ஒன்று. எல்லாமே பேராக இருந்துச்சு. பாதி இது அவ்வளோ மிஸ் ஆயிடுச்சு. ரெட்லேயும் பேர் இருந்துச்சு, எல்லோ. பாரு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் பாரு. அவ்வளோ டைல்ஸ் வச்சுருப்போம். எல்லோலே 2 பேர் இருக்குது, ஒயிட்டில் 2 பேர் கரெக்டாகிடுச்சு. ரெட்டில் தான் ஒரு பேர் எங்கன்னு தெரியல. இது இன்னொன்று காட்டுறதோ பாரு. இது வந்து பால் டைல்ஸு. இது விளையாட செம்ம காமெடியாக இருக்கும். உருட்டி விட்டோன்னா உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. இதை வச்சுட்டு செம்ம காமெடி பண்ணுவோம். டென்ஷனாகவும் ஆகும் சிலவாட்டி. அண்ட் இதெல்லாம் காயின்ஸு. பிஸ்னஸ் விளையாடும் போது இந்த காயின்ஸ்லாம் யூஸ் ஆகும். செம்மையாக இருக்கும். இந்த காயின்ஸ்லேயே வந்து அமௌண்ட் போட்டிருப்பாங்க. இது காட்டுறேன். இதில் வந்து பதில் 50 rupees தெரியுதா? அதான் அழிஞ்சிருச்சு. இது வந்து 1000 10,000 rupees. அதோப்பா தெரியுதுப்பா லேசாக 10,000. இது வந்து 500. அப்புறம் வந்து க்ரீன் வந்து 100. அதே மாதிரிலாம் போட்டிருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்கும் இதை வச்சு விளையாடுற. அந்த போர்டு எங்கன்னே தெரியல குட்டியால், அது கிழிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு கேம். இதோ பாரு, இது வீடு மாதிரி இருக்குது பாரு, இதுதான் காயினு. அதை வச்சுட்டு நாங்கள் விளாடுவோம். ஆன்லைன் லூடோக்கும் இது யூஸ் ஆகும். லூடோ பயங்கரமாக இருக்கும்ல, நீ கூட ஃபோனில் விளையாடுவில்ல. வாவ் மீராக்கா செம்மையாக இருக்குக்கா. இவ்வளோ பெரிய டைஸ் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ நிறையா இருக்குது. இருங்க நான் உருட்டி விட்றேன். எனக்கு 2 வந்துடுச்சு. மறுபடியும் 2 தான் வந்துச்சு. ஐயோ எனக்கு 3 வாட்டி 2 தான் வந்துச்சு. அப்பாடு இந்த வாட்டி எனக்கு தாயம் வந்துருச்சு. வாவ் செம்மையாக இருக்குது. ஓகே அப்போ இவ்வளோ டைஸாக இருக்குது. ஓகே நான் இது 2த்தையும் போட்டு பார்க்குறேன். ஐயோ மேலே வந்துருச்சு. வாவ் செம்மையாக வந்திருக்கு. ஜாலியாக இருக்க மாட்டேக்கா நீங்கள் இதை வச்சுட்டு விளையாடுறதெல்லாம் பார்த்தா. நான் வந்து லூடோலாம் விளையாண்டுருக்கேன். ஓகே இங்கே பாருங்கள், என் மேலே அள்ளி நான் காயின் போட்டுக்கிறேன். வாவ் செம்மையாக இருக்குது. நான் லூடோ ஃபோனில் தான் விளையாண்டுருக்கேங்க்கா. பட் இதை வச்சுட்டு வீட்டிலே விளையாடலாம் மாட்டேக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் டைனோசர் எடுத்து இந்த காயினுக்கு அடியில் ஒளிய வைக்க போகிறேன். டைனோசர் இதில் ஒளிஞ்சிக்கோ நல்லா ஒளிஞ்சிக்கோ. எங்கே இருக்கிற? ஓகே இப்போ வாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம் எங்கே இருக்குது என் டைனோசர். உங்களுக்கு தெரியுதா என் டைனோசர் எங்கே இருக்குன்ட்டு? அதோ தெரியுது வால். எடுத்துட்டேன். டைனோசர் மாட்டிக்கிச்சு. வா மீரா, இதெல்லாம் எவ்வளோ நேரம் எங்கே வச்சுருந்தீங்க? இது எடுத்துகிட்டு வந்தால் நம்ம அழகாக விளாண்டுருக்கலாம்ல. சின்ன வயசில் நம்மலாம் விளையாண்டது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐயோ இந்த டைஸுக்கு எப்படி சண்டை போட்டுப்போம்ல. ஐயோ இதெல்லாம் பார்க்க என்ன பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஓகே நம்ம விளையாடலாம். ஆமாம் சாரா, இதெல்லாம் பார்க்க நம்ம பழைய ஞாபகம் வருதுல்ல. எப்படி நம்ம என் காயினை வெட்டினானா நம்ம 2 பேரும் எப்படி சண்டை போட்டுப்போம். இதெல்லாம் பழைய நினைவுகளாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. டைஸ்னாவே வேற ஒரு டைஸ் வருமே, அது அதை விட பயங்கரமாக இருக்கும்ல. சாரா யூனியா ஃபீல் பண்ணுறீங்க. இனிமேல் நம்ம தான் டைஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதை வச்சு இனிமேல் நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஓகேவா? சரி இப்போ ஆளுக்கு ஒன்று கொடுக்குறேன், போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு. சேமாக வருதான்னு பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்க்குறேன். எனக்கு 5 வந்திருக்கு. யூனி நீ போட்டு பாரு, உனக்கு என்ன 5 வந்திருக்கான்னு பார்க்கலாம். உனக்கு 3 தான் வந்திருக்கு. சரி ஓகே குட்டியால் இந்த இது உனக்கு நீ போட்டு பாரு. குட்டியாளுக்கு தாயம் வந்துருச்சு. இப்போ என் டர்னு, நான் போட்டு பார்க்குறேன். எனக்கு இது 3ல் எது வருதுன்னு. எனக்கு 3 வந்துருச்சு. அப்போ நானும் 3, யூனியும் 3. வாவ் செம்மையாக இருக்குல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விளாண்டுருக்கீங்களா டைஸு? லேடன் அண்ட் ஸ்னேக்லாம் விளாண்டுருக்கீங்களா? விளாண்டிங்கன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஓகே வாங்க எங்கள் கூடயும் சேர்ந்து நீங்கள் விளையாடலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நியூ சேனல் திருவிளையாடல் எபிசோட். ஓகேவா? மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் திருவிளையாடல் எல்லா எபிசோடையும் பாருங்கள். எங்கள் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக டீ டைம் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். சரி ஓகே யூனி, நம்ம எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த வீடியோவில் உங்களை நான் அங்கே பார்க்குறேன். மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்துடுங்க.